ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்கென வழங்குகிறோம். Luke chapter 9 and verse 23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிப்பீர்களேயானால், Jesus said, இயேசு சொன்னார், if a man wants to follow me, ஒரு மனிதன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், let him take up his cross அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொள்ள and follow me. அவன் என்னை பின்பற்ற கடவுள். Let him take up his cross அவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொள்ள and follow me daily. அனுதினமும் என்னை பின்பற்ற It கடவுள். is one thing to be a born again child of God, another thing to be a disciple of God. மறுபடியும் பிறந்த கர்த்தருடைய பிள்ளையாய் ஜீவிப்பது ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக ஜீவிப்பது பெரிதொரு அனுபவம். When you come to Jesus, நீங்கள் இயேசுவண்டை வருகிற when பொழுது, you say, Lord, I am sorry for my sins, ஐயா நான் பாவங்களுக்காய் துக்கப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்கிற He பொழுது, accepts you. அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். You become his son and daughter, நீங்கள் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் and மாறுகிறீர்கள். you can remain there. நீங்கள் அதே நிலையில இருந்து You விடலாம். can remain there. நீங்கள் அந்த இடத்துல இருந்து He விடலாம். will look after you very well. ஆண்டவர் உங்களை நன்றாய் காத்துக்கொள்வார். He will not allow any problems in your life. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட அவர் விடவே He will மாட்டார். help you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். But it's a very comfortable life. அது ரொம்ப சொகுசான வசதி படைத்த ஒரு But there is வாழ்க்கை. another life ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. which says, அது என்ன சொல்கிறது? if you want, you can follow me also. நீ விரும்பினால் என்னையும் பின்பற்றலாம். You can walk in my path. என்னுடைய அடிச்சுவடுகளிலே நீ நடக்கலாம். You can become my disciple. நீ என்னுடைய சீஷனாக மாறிவிடலாம். Somebody said, ஒருவர் சொன்னார், the meaning of the word disciple is சீஷன் என்கிற வார்த்தையினுடைய பொருள் to sacrifice your life. உன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து விடுவது. Once for all, you are sacrificing your life. உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாகவே நீ தியாகம் செய்து விடுகிறாய். Jesus said in Luke 14:26 and 27, லூக்கா 14:26-28 வரைக்கும் இயேசு சொன்னார், if a man does not deny his father, his mother, his sister, his brother, his son, his daughter, he shall not be worthy to be my disciple. ஒரு மனிதன் தன்னுடைய தாயோ தகப்பனையோ சகோதர சகோதரிகளையோ அவன் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். If a man does not take up his cross and follow me, he will not be my disciple. ஒரு மனிதன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் அவன் என்னுடைய சீஷனாயிருக்க மாட்டான். I never wanted to be a disciple of Jesus, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக எனக்கு இஷ்டமே கிடையாது. but my mother decided it. ஆனால் என்னுடைய தாயார் அதை தீர்மானித்து விட்டார்கள். My mother told me, என்னுடைய அம்மா சொன்னார்கள், when I was in her womb, நான் என் அம்மாவுடைய கற்பத்தில் இருந்த பொழுது, because I was her only son, என்னுடைய அம்மாவுக்கு நான் ஒரே மகன். one day she went into the church. என்னுடைய அம்மா ஒரு நாள் ஆலயத்துக்குள் சென்றார்கள். She knelt down there அங்கே முழங்கால் படியிட்டார்கள். and said, oh God, அவள் சொன்னார், ஆண்டவரே, if you give me a boy child, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை I'll கொடுப்பீராக, give him back to you. நான் அந்த ஆண் பிள்ளையை உமக்கே தருவேன். I will name him as Samuel. நான் அவனுக்கு சாமுவேல் என்று He பெயரிடுவேன். shall be your prophet forever. அவன் நித்திய காலமாக உமக்கென்று தீர்க்கதரிசியாய் இருப்பான். He will serve you forever. அவன் நித்திய காலமாக உமக்கென்று சேவை My செய்வான். mother decided. என்னுடைய தாயார் அதை God தீர்மானித்தார். heard it. தேவன் அதை கேட்டார். The devil also decided it. பிசாசும் கூட அதை தீர்மானித்து He விட்டார். also heard it. அவனும் அதை கேட்டான். When I was just 1.5 years old, நான் 1.5 வயதாய் இருந்த பொழுது I became a lame boy. நான் ஒரு நொண்டி பையனாய் The மாறினேன். doctor said I will never walk again. டாக்டர்மார்கள் சொல்லிவிட்டால் உங்களுடைய பையன் இனிமேல் நடக்கவே மாட்டான். My father and mother carried me to this church. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை தூக்கி கொண்டு கோயிலுக்கு They சென்றார்கள். reminded God about the promise my mother made. என்னுடைய அம்மா செய்ததான வாக்கை ஆண்டவரிடத்திலே நினைவுபடுத்தினார்கள். And God gave back my leg. ஆண்டவர் என்னுடைய கால்களை எனக்கு திரும்ப தந்தார். When I was in the 9th standard, நான் 9ஆவது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது one night I was choked to death. ஒரு நாளிலே மரண பிடிக்குள்ளாய் நான் I மாறினேன். asked my mother, என்னுடைய அம்மாவை கேட்டேன், Mother, am I going to die? அம்மா நான் செத்து விட போகிறேனோ? She said, no, அம்மா சொன்னா, இல்லை, because I have dedicated life to be a prophet of God. நீ தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கும்படியாக நான் உன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து You விட்டேன். cannot die நீ சாக முடியாது. until you serve him as a prophet. நீ அவரை தீர்க்கதரிசியாக பணியாற்றி முடிக்கிற வரைக்கும் நீ சாக மாட்டாய். And in the year 1955, 1955ஆம் ஆண்டில் I went to commit suicide. நான் தற்கொலை செய்து கொள்ளும்படியாய் ஓடினேன். I was running towards the railroad. அந்த ரயில் பாதையை நோக்கி நான் ஓடினேன். And that time Jesus intervened and saved my life. அந்த வேளையிலே எம்பெருமானா இயேசுவினுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டார், என் உயிரை I காப்பாற்றினார். went through poverty, நான் தரித்திரத்தின் வழியாய் கடந்து சென்றேன். unemployment, வேலையில்லா பிரச்சனை, sickness, வியாதி, and I was disgusted with this life. இந்த வாழ்க்கை எனக்கு கசந்து போய்விட்டது. It was that time Jesus saved my soul. அந்த வேளையிலே தான் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆத்துமாவை ரட்சித்தார். I thought everything is going to be well. நான் நினைத்தேன் அதன் பிறகு வாழ்க்கை சுமூகமாக போகும் என்று. But God wanted me to follow him. என்றாலும் ஆண்டவருடைய விருப்பம் நான் அவரை பின்பற்ற வேண்டும். 1959, 59வது I ஆண்டில் got married. எனக்கு விவாகமானது. I was so happy. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். My wife was a very, very sweet person. என்னுடைய மனைவி எனக்கு மிக இனிமையானவளாய் இருந்தாள். But what did we receive from the hands of God? ஆனால் ஆண்டவருடைய கையில்
கையிலிருந்து எங்களுக்கு என்னதான் கிடைத்தது? The first thing we received was only an abortion. முதலாவது எங்களுக்கு கிடைத்தது கருச்சிதைவு. We wept and wept நாங்கள் அழுதோம். because I was the only son of my father. என்றால் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே மகன். They were eagerly looking for a child. அவர்கள் ஒரு பேரப்பிள்ளைக்கு ஆசையாய் காத்துக் In கொண்டிருந்தார்கள். 1961, 1961 ஆண்டில் my wife gave birth to another young boy, என்னுடைய மனைவி இன்னொரு ஆண் மகனை பெற்றெடுத்தார். and she was so happy. அவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். Alas, the child died. என்றாலும் பரிதாபம், அந்த பிள்ளையும் மரித்தது. My heart was broken. என்னுடைய உள்ளம் உடைந்தது. One side I was preaching the gospel. ஒரு நாளில் ஒரு இடத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். One side I was telling everybody Christ is good. ஒரு பக்கம் சொல்லுகிறேன் கிறிஸ்து எல்லாருக்கும் நல்லவர் என்று. Another side I was all the time carrying crosses only. ஆனால் இன்னொரு பக்கத்திலே நான் எப்போதும் சிலுவையை சுமந்து கொண்டே Cried and cried. இரவும் பகலும் அழுது Why அழுது my son died? ஏன் என் மகன் மரித்தான்? I cried and cried. அழுதேன், புரண்டு In அழுதேன். 1962, God anointed me with the Holy Ghost. 1962 ஆண்டிலே தேவன் என்னை பரிசுத்தாவினால் அபிஷேகித்தார். And Jesus appeared to me for 3 hours. 3 மணி நேரங்கள் எம்பெருமானாய் இயேசு கிறிஸ்து எனக்கு காட்சி கொடுத்தார். I said everything is going to be well now. நான் சரி, இனிமேலாயிலும் வாழ்க்கை சுமூகமாய் போகும் என்று நினைத்தேன். But from 1963 to 1967, for 4 years, poverty and financial problems came to me. 1963 ஆண்டு முதற்கொண்டு 67 வருஷத்துக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே தரித்திரம் தலைவிரித்தாடினது. With all that I was serving God. இவ்வளவு தரித்திரத்தின் நெருக்கமான பாதையிலேயும் நான் இயேசுவை சேவித்துக் கொண்டே இருந்தேன். Finally I came out of the financial problem. கடைசியாக பணப்பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வந்தேன். Then suddenly I found my lungs were collapsing. அப்பொழுது என்னுடைய நுரையீரல் பழுதுபடுவதாய் நான் உணர்ந்தேன். For 2 full years my lungs were giving me problems. 2 ஆண்டுகள் என்னுடைய நுரையீரல் எனக்கு பெரும் பிரச்சனையா And in இருந்தது. 1969, 1969 ஆண்டிலே I started vomiting blood. நான் இரத்தம் வாந்தி எடுக்க ஆரம்பித்தேன். One side I was preaching the gospel. ஒரு பக்கத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். Hundreds are getting healed. நூற்றுக்கணக்கானவர்கள் தெய்வீக சுகம் பெறுகிறார்கள். Many are receiving the anointing of the Holy Spirit. அநேகர் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுகிறார்கள். Everywhere people loved me. எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் என் மேல் கொள்ளை ஆசை I was வைக்கிறார்கள். working in the bank. நான் பேங்க்ல வேலை செய்கிறேன். At the same time I was preaching about God. அதே வேளையில தேவனை பற்றி நான் பிரசங்கிக்கிறேன். But what did I get? ஆனால் இதனால எனக்கு என்ன கிடைத்தது? Both my lungs collapsed. என்னுடைய 2 நுரையீரல்களும் வியாதிப்பட்டது. Dr. M.K. Ramasubramaniam of Mettur Dam came and saw me. மேட்டூர் டேம்ல இருந்த டாக்டர் எம் கே ராமசுப்ரமணியம் அவர்கள் என்னை சோதித்தார். He said, just 1 month more for you. அவர் சொன்னார், ஐயா இன்னும் ஒரே ஒரு மாதம். I cried again. நான் திரும்ப அழுதேன். Why? ஏன்? Why? ஏன்? I've been asking this question all through my life, my brother. நண்பரே, வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கொண்டே இருக்கேன். Why? ஏன்? Things went on like this. காரியங்கள் இப்படியே நடந்து கொண்டே இருந்தது. And in 1981, 1981 ஆண்டிலே I had only one house. எனக்கு ஒரே ஒரு வீடு. I built this house with bank's loan. பேங்க்ல இருந்து பணம் கடன் வாங்கி அந்த வீட்டை கட்டினேன். And when I was preaching the gospel in Nagpur, நாக்பூர்ல நான் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது miracles were happening. அங்கே அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்தது. People were happy. ஜனங்கள் சந்தோஷமா The இருந்தார்கள். bishops were happy. பிஷப்மார்கள் சந்தோஷமா இருந்தார்கள். Here my house was set on fire. அந்த வேளையிலே இங்கே நான் கட்டின வீட்டை நெருப்பு வைத்து When I விட்டார்கள். came home, நான் வீட்டுக்கு வந்த பொழுது I saw only ashes. நான் சாம்பலை தான் பார்க்க நேர்ந்தது. My dear brothers and sisters, என் சகோதரனே சகோதரி, I asked God why. நான் திரும்ப ஆண்டவரை கேட்டேன், ஏன்? No answer. பதில் வரவே இல்லை. 1982 came. 1982 ஆண்டு வந்தது. 1.5 years I could not walk properly. 1.5 ஆண்டுகள் சரியாய் நான் நடக்க முடியவில்லை. They will carry me to a platform like this. இப்படிப்பட்ட மேடைக்கு அவர்கள் என்னை சுமந்து கொண்டு வருவார்கள். 1 lakh, 2 lakhs people will wait to hear me. 1 லட்சம் 2 லட்சம் மக்கள் என்னுடைய வார்த்தையை கேட்க காத்துக் I'll கொண்டிருப்பார்கள். begin to preach. நான் பிரசங்கிக்க And ஆரம்பிப்பேன். when I start preaching, நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது God's anointing will come upon me. தேவனுடைய அபிஷேகம் என் பேர்ல இறங்கும். I'll become 100% normal. 100% சுகதியான But மனுஷனாயிருப்பேன். immediately after the sermon will be over, ஆனால் பிரசங்கம் முடிந்த உடனே the whole thing will come back. திரும்ப பழைய வியாதி வந்துவிடும். They will carry me out of the platform. அவள் மேடையிலிருந்து என்னை சுமந்து கொண்டுதான் போவார். I asked God why. நான் திரும்ப ஆண்டவரை கேட்டேன், ஏன்? Why? ஏன்? No reply. பதிலே இல்லை. I was made to carry the cross. நான் சிலுவையை சுமக்கும்படியாய் I was made நிர்பந்திக்கப்பட்டேன். to carry these crosses. சிலுவையை சுமக்கும்படியாய் நிர்பந்திக்கப்பட்டேன். I thought everything is over. சரி, எல்லாம் முடிந்தது என்று யோசித்தேன். 1984, 1984 my ஆண்டில் kidneys started giving me trouble. என்னுடைய கிட்னிகள் சிறுநீரகங்கள் 1980 வியாதிப்பட்டது. 1985, 1985 ஆண்டிலே I was totally sick. முற்றிலும் வியாதிப்பட்டவனானே. Our dear Dr. Amaresan called me one day. டாக்டர் அமரேசன் அவர்கள் ஒரு முறை என்னை அழைத்தார்கள். I went with my wife. நான் என்னுடைய மனைவியோடு சென்றேன். He said, brother, I must tell you the facts. அவர் சொன்னார், ஐயா இதோ உண்மையை நான் சொல்லிவிடுகிறேன். All I could do, I have done. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து But I விட்டேன். cannot save your life now. இனிமேல் உங்களுடைய உயிரை என்னால் காப்பாற்ற முடியாது. I am going to take it to UK or USA. நீர் அமெரிக்கா ஐக்கிய நாட்டுக்கோ இல்லாவிட்டால் இங்கிலாந்துக்கோ போக வேண்டும். My wife wept. என்னுடைய மனைவி அழுதார். Well, I came back on November 3rd into Madras
fully healed from the United States. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சுகம் பெற்றவனாக நவம்பர் 3ஆம் தேதி நான் சென்னை மாநகரத்துக்கு வந்தேன். Our doctor came and stayed with me for 10 days in United States. டாக்டர் வந்தார். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே 10 நாட்கள் என்னோடு தங்கி இருந்தார். He said, I am a medical doctor. அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு டாக்டர் வைத்தியர். I am an atheist. நான் ஒரு நாஸ்திகன். But ஆனால் I can say, ஆனால் நான் சொல்ல முடியும், your healing is a miracle. உம்முடைய சுகம் ஒரு அற்புதம். I can say, நான் சொல்ல முடியும், it's the hand of God that has healed you. தேவனுடைய கரம்தான் உம்மை சுகமாக்கிற்று. He shed tears of joy. அவர் மகிழ்ச்சியின் கண்ணீர் வடித்தார். When I came home, நான் வீட்டுக்கு வந்த பொழுது my daughter who was away for 6 months, 6 மாதங்கள் என்னுடைய மகள் வெளியே இருந்தார். my dear father who was away for 7 months, 7 மாதங்கள் என்னுடைய அருமையான தகப்பன் என்னை விட்டு இருக்க வேண்டியதா இருந்தது. they came and met me at the airport. அவர்கள் வந்தார்கள், விமான நிலையத்தில் என்னை சந்தித்தார்கள். I embraced them and cried. அவளை கட்டி பிடித்துக் கொண்டு நான் அழுதேன். I embraced my little daughter and cried. என்னுடைய சின்ன மகளை கட்டி பிடித்துக் கொண்டு நான் அழுதேன். And she cried too. அவளும் அழுதாள். She was so happy. அவ்வளவு சந்தோஷமா இருந்தாள். Next day was her birthday. அடுத்த நாளுடைய பிறந்த நாள். We had the happiest birthday celebration next day. அடுத்த நாளிலே மிகவும் சந்தோஷமாக பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடினோம். I thought my problems are over. நினைத்தேன், சரி இதோடு பிரச்சனைகள் முடிந்தது என்று. I thought my crosses are over. சரி என்னுடைய பாரமான சிலுவை முடிந்தது என்று யோசித்தேன். So I went down into the Karunya University project. காருண்யா யூனிவர்சிட்டி திட்டத்துக்குள்ளாய் கொஞ்சம் தீவிரமாய் பிரவேசித்தேன். Alas, one more cross has come now. ஆனால் ஐயோ, திரும்ப ஒரு சிலுவை எனக்கு வந்தது. 21st May 86. 86ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி We were going to the city of Mangalore. மேங்களூர் பட்டணத்துக்கு நாங்கள் போய் கொண்டிருந்தோம். We were going only on God's work. தேவனுடைய வேலையாகவே நாங்கள் போய் கொண்டிருந்தோம். Not for a picnic. ஒரு உல்லாச பிரயாணத்துக்காய் அல்ல. The whole of the previous day I was fasting and praying. அதற்கு முந்தின நாள் முழுவதும் உபவாசம் எடுத்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். Morning 4:30 I got up and prayed. காலை 4:30 மணிக்கு எழுந்து நான் ஜெபித்தேன். And I got into the car. நான் கார்ல ஏறினேன். And I was praying there also, closing my eyes. என்னுடைய கண்களை மூடிக்கொண்டு கார்ல ஜெபம் பண்ணிக்கொண்டே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். In the twinkling of a second, ஒரு இமை பொழுதிலே the tragedy has happened. பரிதாபம் எங்களை சந்தித்தது. Oh, I cried and cried. நான் அழுதேன், துடிதுடித்து அழுதேன். My daughter was taken to another place. என்னுடைய மகளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனார்கள். Every day I would ask them, ஒவ்வொரு நாளும் கேட்பேன், how is Angel? ஏஞ்சல் எப்படி இருக்கு? I never knew that she and my driver had died. அவளும் என்னுடைய டிரைவரும் மரித்து விட்டார்கள் என்கிற செய்தி எனக்கு தெரியவே தெரியும். Cried and cried. நான் அழுதேன். I am going to cry for my lifetime. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் அழுது கொண்டுதான் இருப்பேன். Everything and anything in my home reminds me of her. என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் என்னுடைய மகளை When ஞாபகப்படுத்துகிறது. the Holy Spirit comes upon me, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்குகிற பொழுது, when Jesus comes and talks to me, இயேசு வந்து என்னோடு பேசுகிற பொழுது, when saints of God comes and talks to me, தேவனுடைய பரிசுத்தவான்கள் வந்து என்னோடு பேசுகிற பொழுது, a great spiritual power comes to me. ஒரு தேவனுடைய ஆவிக்குரிய வல்லமை என் பேரில் But இறங்குகிறது. when I look at the picture of Angel, ஆனால் என்னுடைய மகளுடைய படத்தை நான் பார்க்கிற பொழுது நான் அழ ஆரம்பித்தேன். I am going to cry for my lifetime. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என் மகளை நினைத்து நான் அழுவேன். There is a scar in my heart. என்னுடைய இருதயத்திலே மாறாத வடு A விழுந்து scar விட்டது. in the heart of my old father. என்னுடைய வயோதிப தாப்பனாருடைய இருதயத்திலே மாறாத வடு விழுந்து My விட்டது. father is a tower of strength for me. எனக்கு என்னுடைய ஒரு பலன் உண்டானால் என்னுடைய அப்பாவாக்கும், My wife and my son. என்னுடைய மனைவியும் என்னுடைய We மகன், are going to carry a scar in our hearts. எங்களுடைய இருதயங்களிலே மாறாத வடுவை நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம். Only one thing is keeping us up. ஒன்றே ஒன்றுதான் எங்களை ஜீவனோடு நிற்க பண்ணுகிறது. Your love, அது நீங்கள் என் மேல் your பாராட்டுகிற affection, your என் மேல் letters, செலுத்துகிறதான அன்பும் பட்சமும் தான். your prayers. உங்களுடைய ஜெபம். I am grateful to you. நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். I am grateful to you. உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். Jesus went to Golgotha. இயேசு குல்கதாவுக்கு சென்றார். John 19:17 says, Jesus carried his cross and went to Golgotha. இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு சென்றார். What happened to him there? அவருக்கு அங்கே என்ன நடந்தது? He was crucified. அவர் சிலுவையில் The அறையப்பட்டார். hands that performed miracles were crucified. அற்புதங்களை செய்தான கரங்கள் சிலுவையோடு கூட ஆணிகளால் அடிக்கப்பட்டன. People started reviling at him. ஜனங்கள் அவரை பார்த்து, He எள்ளி saved நகையாடினார். others, but he could not save himself. இவன் மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவே இல்லை. I am there today. இன்றைக்கு நான் அதே இடத்தில் I இருக்கிறேன். am there today. இன்றைக்கு நான் அதே இடத்தில் இருக்கிறேன். I am in Golgotha. கொல்கதாவில்
I am on the cross today. நான் இன்றைக்கு சிலுவையிலே இருக்கிறேன். I am on the cross today. நான் இன்றைக்கு சிலுவையின் மேல் இருக்கிறேன். I am on the cross today. நான் இன்றைக்கு சிலுவையின் மேல் இருக்கிறேன். Yes, my dear brothers and sisters. ஆம் என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே. It is one thing to be a child of God, but another thing to be a servant of God. தேவனுடைய பிள்ளையாய் இருப்பது ஒரு அனுபவம், தேவனுடைய ஊழியனாய் இருப்பது இன்னொரு அனுபவம். I have to carry a cross every day. ஒவ்வொரு நாளும் நான் ஒரு சிலுவையை சுமந்து கொண்டுதான் போக Said வேண்டும். every day. ஒவ்வொரு நாளும், Every day. ஒவ்வொரு நாளும், Every day. ஒவ்வொரு நாளும் God is going to keep you away from all such broken-heartedness from today. இப்படிப்பட்ட நொறுங்குண்ட இருதயம் கொண்ட தன்மைகளிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி காக்க This போகிறார். is what the Holy Spirit asked me to do. பரிசுத்த ஆவியானவர் இதை செய்யும்படிக்காய் என்னை கேட்டுக்கொண்டார். Oh, He will wipe away your tears. அவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து விடுவார்.